ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vachi'skitchen. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சுவையான விரால் மீன் வறுவல் பார்க்கலாமா? வாங்க. மார்க்கெட்டில் போய் உயிரோடு வாங்கிட்டு வந்து அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ரொம்ப அடம் பண்ணுது, அவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியல. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த பீசஸ்லாம் எப்படி போட்டு வாஷ் பண்ணுறோன்னு பாருங்கள். இதில் ஒரு மாதிரி அந்த குழகுழப்பு தன்மை வரும், அதனால் நல்லா நிறைய தடவை அலசணும். இந்த டிப்ஸ்லாம் பிகினர்ஸ்க்கு தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். வீட்டில் கல் எதாவது இருந்தால் அதில் நம்ம நல்லா உரசி எடுத்துக்கலாம். கருங்கல் இல்லை செங்கல் அது மாதிரி இருந்தால். பட் எதுவுமே இல்லாதனால சட்டியிலே அந்த சொரசொரப்பு தன்மை இருக்கிறதுனால அதிலே போட்டு நல்லா தேய்க்கிறேன். அப்போயுமே ஓரளவுக்கு தான் வருது, ஃபுல்லாக வரல. இப்போ உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு தேய்ச்சோம்னா வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் இதிலே தேய்ச்சி நல்லா உரசி எடுக்கிறேன். அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும். இது மாதிரி 4-5 தடவை அலசிட்டோம்னா அது ஃபுல்லாக அந்த குழகுழப்பு தன்மைலாம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கொழுப்பு மாதிரி இருக்கும், அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எல்லாத்துலேயுமே இருக்குது, அது ஃபுல்லாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் மண்டையில் பார்த்திங்கன்னா கழுத்துக்கிட்ட ஒரு அந்த உயிர் நாடின்னு சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி துடிச்சிட்ருக்கோம், அது அங்கேயே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அது கண்டிப்பாக எடுத்துடணும், அது அப்படியே சமைக்கக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பிக்னஸ்க்கு தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த இடத்துல தான் இருக்கும் அது. அது கடையில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா அலசி ஒரு 5 டைமாவது அலசி ஊற்றினா தான் அந்த குழகுழப்பு தன்மை போகும் ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா அலசிட்ருக்கோம் மீனை. அது கழுவ அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாக நல்லா கழுவியாச்சு. கழுவி நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். அந்த மீனுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுங்க. குழம்பு மிளகாத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள் 3மே போட போகிறேன். உப்பு தேவையான அளவு. நீங்கள் இதில் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் இப்போ ஆட் பண்ணல. தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, புளி தண்ணி ஊற்றுறேன், அது பிசைஞ்சு கரைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஃபுல்லாக மீனில் தடவி வச்சிடணும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், அப்போ தான் ஈவனாக உப்பு ஸ்ப்ரெட் ஆகும். ஃபுல்லாக நல்லா தடவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிடும் மீன் உள்ளே. மேலே 2 கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 hour கழித்து தவாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா முறுமுறுன்னு வறுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், செக்கு எண்ணெய் வறுக்கிறதுக்கு. பாருங்கள் மீன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வெறா மீன் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பொடி முள்ளெல்லாம் இருக்காது, அதனால் குழந்தைங்களுக்கும் ஈஸியாக கொடுக்கலாம். இது நல்லா வடை மாதிரி முறுமுறுன்னு இருக்கும், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறா மீன் வறுவல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வருதுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாய்.